எஸ்ஐஆர் கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கிற கூட்டணி கட்சிகளும் ஏறத்தாழ 48 கட்சிகள் ஒன்று கூடி இந்த எஸ்ஐஆரை தள்ளி வைக்க வேண்டும், தேவையற்றது. இன்னும் ஒரு 4 மாத காலத்தில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் இது போன்ற எஸ்ஐஆர் அமுல்படுத்தப்பட்டால் மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் என்று வருமுன் எச்சரிப்பதை போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் அறிவிக்கப்பட்ட நாள் தொட்டு தொடர்ந்து பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், அதாவது என்னென்ன நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும் என்பதை அவ்வப்போது தேர்தல் ஆணையத்திற்கும் ஒன்றிய அரசுக்கும் அறிவுறுத்துகிற வகையில் கடிதங்களும் எழுதினார், கண்டன குரல்களையும் எழுப்பினார். அதோடு மட்டுமல்ல, அனைத்து கட்சியும் கூட்டி கோரிக்கை வைத்த போதும் அதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் அடம்பிடித்து இந்த எஸ்ஐஆரை 4ஆம் தேதியிலிருந்து அமுல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலே செய்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஏற்பட்டிருக்கிற நடைமுறை சிக்கல்கள் என்ன என்பதை உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கக்கூடும். உங்கள் ஓட்டே எந்த அளவுக்கு இருக்குது என்றதை ஒவ்வொருத்தரும் கேட்டால் தான், தனிப்பட்ட முறையில் கேட்டால் தெரியும். காரணம், இந்த பிஎல்ஓஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கல. இதை பற்றி அவங்களுக்கே தெரியல, எந்த ஃபார்மை கொடுக்கணும் என்னன்றதே தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, பெரும்பாலான பிஎல்ஓஸுக்கு அங்கன்வாடிகளை பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் அடிப்படை வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு வேறு வேலை இருக்கிறது. காலையிலிருந்து பகல் வரை அந்த வேலையை முடித்துவிட்டு 3 மணிக்கு மேல் தான் வர்றாங்க. வருகிற போது போதுமான கால அவகாசம் இல்லாத காரணத்தால் அவர்களால் முழுமையாக இதில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, சில இடத்துல ஒரு படிவு கொடுக்குறாங்க, சில இடத்துல 2 படிவு கொடுக்குறாங்க. கேட்டால் எங்களுக்கு தெரியலன்றாங்க. காரணம், அவர்கள் மீது குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்க தேவர் நாட் ட்ரெயின்டு, அவர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படாத காரணத்தால். இதே சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதியில் அசோக் நகரில் 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் இருக்கிற விருகம்பாக்கத்தில் போனால் 1 ஃபார்ம் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, புதிதாக வாக்காளராக சேர்றதுன்னா ஃபார்ம் 6 கொடுக்கணும், 7 ஃபார்ம் 6, 7, 8 இந்த 3 பாரங்களுமே யாருக்கிட்டையும் கிடையாது. அதோடு மட்டுமல்ல, போதுமான படிவங்கள் தரப்படவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் 1000 ஓட்டு இருக்குதுன்னா 200 ஓட்டு அப்ளிகேஷன், 300 அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க, இன்னும் முழுமையாக பெறவில்லை. ஆக இப்படியே பண்ணால் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற காலத்துக்குள் இதை முடிக்க முடியாது.